கிட்ட பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. செமஸ்டர் லீவை ஒழுக்கமா செலவு பண்றதுல இன்னைக்கு நாள் ஒன்று. காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு ஒரு இயர்லி பறவையா பறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நைட்டு தூங்கவே ஒரு 3-4 மணி ஆனதுனால எந்திரிக்கவே முடியல. இப்படி எந்திரிச்சாலும் ஒரு மோட்டிவேஷனே இல்லாம நாள் ஃபுல்லா தூக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. தூங்கிறாத நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா தூங்கிட்டேன். ஒரு வழியா எந்திரிச்ச உடனே நல்லா தெம்பா ஏபிசி ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க அம்மா சொல்றாங்க, உன் தங்கச்சிக்கு லஞ்ச் கொடுக்க மறந்தாச்சு, போய் லஞ்சை கொடுத்துருவான்னு சொல்ல நானும் காடி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு லஞ்ச் பேக் கொடுக்கும் போது தான் தெரியுது, இந்த விளம்பரத்துல எல்லாம் சூரியன் மண்டையில ஸ்லாவை போட்டு உரியும்ல, அந்த மாதிரி என் மண்டையை போட்டு உரியுது. சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு ஒரு ஃபிட் செக்கை பார்த்துட்டு லொஹர் தொழுகைக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியா தொழுதாச்சு. தொழுது முடிச்சோன்னா நம்ம பாய்ஸ் வந்துட்டு, வாடா இப்ப ஜெஸ்ஸி ட்ரெண்டா இருக்கு, நம்ம போய் ஜெஸ்ஸி எடுக்க போலான்னு கூப்பிட நானும் அவங்க கூட காடியில ஏறி ஜெஸ்ஸி எடுக்க கிளம்பிட்டோம். அங்க போனக்கப்புறம் தான் சொல்றாங்க, டே இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க ஜெஸ்ஸியை ட்ரையல் பண்றான்னு. நமக்கு ரொனால்டோ தான் பிடிக்கும், நான் அந்த ஜெர்சியை ட்ரையல் பண்ணேன். இந்த ஓவர் சைஸ் தான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவும் சரி நான் அதையே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளியே வந்து தாகமா இருக்கேன்னு ஒரு இளநீர் பாயாசம் தான் ஆர்டர் பண்ணோம். பாயாசம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கிளைமேட் தான் திடீர்னு சரியில்லாமல் போயிருச்சு. ஏன்னா காலையில தான் அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா இப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த திருச்சியோட கிளைமேட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு வழியா மழை விட்ட உடனே காடி எடுத்துட்டு ஜிம்முக்கு போக கிளம்பியாச்சு. போற வழியிலையும் பயங்கரமா நனைஞ்சிட்டனால வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஜிம்முக்கு போயாச்சு. அங்க போனா ஒர்க் அவுட்டை தவிர மற்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா ஜிம்ல எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு திருப்பியும் காடி எடுத்துட்டு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச புக்கை படிச்சுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம எந்த புது விஷயமும் கத்துக்கல, அதனால இன்னைக்கு நம்ம சேலஞ்சில் தோத்துட்டோம். நீங்க ஏதாச்சும் புதுசா கத்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் ஒரு புது விஷயத்தோட வரேன், அதை பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.